தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் ரமதான் சஹர் நேர சிறப்பு நிகழ்ச்சி. மூன்றாவது சுற்றுல முதல் கேள்வி உங்களுக்கான கேள்வி ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் யாருடைய ஆட்சி காலத்தில் மரணித்தார்கள்? ஆப்ஷன் ஏ உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் பி அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் சி யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் டி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. உங்களுக்கான நேரம் தொடங்கப்பட்டாச்சு. மூன்றாவது கேள்வியில ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த கேள்வி வேண்டாம், இது எங்களுக்கு தெரியல அப்படின்னா 50-50 கிடையாது. இந்த கேள்வியில எங்களுக்கு தெரியல, வேற கேள்வி கொடுங்க அப்படின்னு சொன்னா அடுத்த கேள்வி கொடுக்கலாம். அந்த ஆப்ஷனை பயன்படுத்திய பிறகு நீங்க அடுத்து தொடர்ச்சியா நீங்க பங்கெடுப்பணும். தப்பா சொல்லிட்டீங்கன்னா எந்த பரிசும் இல்லை. போட்டியை விட்டு விலகுறோம் சொல்லிட்டா இது வரைக்கும் வென்றிருக்கக்கூடிய அந்த 3000 ரூபாயோடு செல்லலாம். சரி, ஓகே. போட்டியை விட்டு விலகுறீங்க. 3000 ரூபாய் போதும், அல்ஹம்துலில்லாஹ். தெரியல, அடுத்த போட்டியில இருந்து விலகிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க. சரி, இதுக்கான ஒரு ஆப்ஷனா இதுவாகத்தான் இருக்கும் அப்படின்றத நீங்க எண்ணக்கூடிய செய்தி. அப்படி சொல்லிட்டீங்கன்னா தப்பு, கரெக்டான பதில சொல்லிட்டா ஆகா போட்டியில நீடித்திருக்கலாமேன்னு கூட எண்ணம் வரும். உமர் அலி ஏ, ஆப்ஷன் ஏ உமர் அலி சரிதானான்னு பார்க்கலாமே. தவறான பதில். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அவங்களுடைய ஆட்சி காலத்துல இருந்தாங்கன்ற செய்தி ஆதாரத்தை பார்க்கலாம். நூல் தபகாத் இப்னு சாத் என்ற நூல்ல பாகம் 8 பக்கம் 120 பதிவு செய்யப்பட்டிருக்கு. அன்னை ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தமது 65வது வயதில் ஹிஜ்ரி 50 ரபியுல் அவ்வல் மாதத்தில் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் மரணித்தார்கள் என்ற செய்தி ஆதாரமாக இருக்கு. அப்போ சேஃபா என்ன பண்ணிட்டீங்கன்னா இந்த போட்டியில இருந்து பெற்ற பரிசை வாங்கிக்கிட்டு அதுல போயிடுவோம். அல்ஹம்துலில்லாஹ், இதுவரைக்கும் சிறந்த பதில்கள் அளித்து 2 சுற்றுலையும் ஒரு விறுவிறுப்பாக சென்று கொண்டது. அல்ஹம்துலில்லாஹ், உங்களுடைய மார்க்க கல்வி நாணயத்தை அல்லாஹ் இன்னும் அதிகப்படுத்துவானாக என்று பிரார்த்தித்து அடுத்த நிகழ்ச்சியில சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். ரமலான் மாத சஹர் நேர சிறப்பு நிகழ்ச்சியில் தொடர்ந்து 2 சுற்றுலையும் சிறந்த முறையில பங்காற்றி பதில்களை சொல்லி 3வது சுற்றுல பதில்கள் தெரியல, நாங்கள் விலகி கொள்றோன்றதன் மூலமாக இந்த பரிசு தொகை 3000 ரூபாயை வென்று இந்த போட்டியிலிருந்து விலகி கொள்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ரமலான் மாத சஹர் நேர சிறப்பு நிகழ்ச்சி சொல்லுங்கள் வெல்லுங்கள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். உங்களுடைய பெயர்? அபூபக்கர் சித்திக், புதுச்சேரி மாவட்டம். அபூபக்கர் சித்திக் புதுச்சேரியிலிருந்து வந்திருக்காங்க. ஹசன், புதுச்சேரி மாவட்டம். ஹசன் புதுச்சேரியிலிருந்து வந்திருக்காங்க. இந்த போட்டியுடைய விதிமுறைகள் எல்லாம் தெரியும் தானே? அப்போ நேரடியா கேள்விக்கு சென்றுடலாமா? இந்த கேள்வியில நீங்க பதில சொன்னீங்கன்னா தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு அடுத்தடுத்த கேள்விக்கு செல்லலாம். தவறான பதில் சொல்லிட்டா வெளியே செல்லக்கூடிய சூழல் ஏற்படும். சரிங்களா? கவனித்து கேள்விகளை சரியா கவனித்து பதில்களை யோசித்து நிதானமாக பதில் சொல்லுங்க. உங்களுக்கான முதல் சுற்றுக்கான முதல் கேள்வி, அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் மதுபானம், செத்தவை, பன்றி, உருவச்சிலைகள் ஆகியவற்றை எந்த போரில் தடை செய்தார்கள்? ஆப்ஷன் ஏ பத்ரு போர், ஆப்ஷன் பி மக்கா வெற்றி, ஆப்ஷன் சி ஜும்மா அன்று, ஆப்ஷன் டி தாயிப் நகரம். உங்களுக்கான நேரம் வழங்கப்பட்டாச்சு. ஆப்ஷன் பி மக்கா வெற்றி. ஆப்ஷன் பி மக்கா வெற்றி. ஆலோசனை பண்ணியாச்சா? டைம் எல்லாம் டக்குன்னு அடிச்சிட்டீங்க. போலாமா? சரிதானா பார்த்துடலாமா? சரியான பதில் தானா என்பதை பார்க்கலாம். ஆப்ஷன் பி மக்கா வெற்றி. மாஷா அல்லாஹ். ஆதாரம் நூல் புகாரில 2236வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றியின் போது நிச்சயமாக அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் மதுபானம், செத்தவை, பன்றி, உருவச்சிலைகள் ஆகியவற்றை விற்பனை செய்வதை தடை செய்துள்ளனர் என்று கூறினார்கள். நூல் புகாரில 2236வது செய்தியாக பதில் செய்யப்பட்டிருக்கு. முதல் சுற்றுல முதல் கேள்விக்கு சரியான பதில் சொல்லியிருக்காங்க. இதுல சத்திய வழக்கம் நடுநிலை சமுதாயம் 1 ஆண்டு சந்தாவை பரிசாக பெற்றிருக்கிறீங்க.
சுற்று அடுத்த கேள்விக்கு போகலாமா? போகலாம். முதல் சுற்றுல 2வது கேள்வி, திருக்குர்ஆனில் 23வது சூராவின் பெயர் என்ன? ஏ அன்-நஹல், ஆப்ஷன் பி அல் ஃபுர்கான், ஆப்ஷன் சி அல் முஃமின், ஆப்ஷன் டி அஸ்-சஜ்தா. உங்களுக்கான நேரம் வழங்கப்பட்டாச்சு. ஆப்ஷன் சி அல் முஃமினூன். ஆப்ஷன் சி அல் முஃமின் பதில் சொல்லியிருக்காங்க. முதல் கேள்விக்கு எப்படி விரைவா பதில் அளித்தார்களோ அதே மாதிரி விரைவா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான பதில்கள் சரியான பார்ப்போம். மாஷா அல்லாஹ், அல் முஃமின் என்றதுதான் சரியான பதில். ஆதாரம் திருக்குர்ஆன்ல பார்க்க முடியுது. அல் முஃமின் 23வது அத்தியாயம் தான் சரியான பதில். முதல் சுற்றுல 2 கேள்விக்கும் சரியான பதிலை சொல்றது மூலமாக ரியாலு சாலிஹின் என்ற புத்தகத்தை வென்றிருக்கிறீங்க. 3வது கேள்விக்கு செல்லலாமா? உங்களுக்கான 3வது கேள்வி, அல்லாஹ் தர்மம் செய்பவர்களுக்கு எதை வாக்களிக்கின்றான்? ஆப்ஷன் ஏ மன்னிப்பு அருள், ஆப்ஷன் பி சுவனம், ஆப்ஷன் சி நரகம் இல்லை, ஆப்ஷன் டி சுவனம் அருள். ஆப்ஷன் ஏ உங்களுக்கான நேரம் வழங்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ மன்னிப்பு அருள். ஆப்ஷன் ஏ மன்னிப்பு அருள் தான் என்பதை 2 கேள்விக்கு எப்படி விரைவா பதில் சொன்னாங்களோ அதே மாதிரி 3வதுக்கும் பதில் சொல்லியிருக்கிறாங்க. சரியா என்பதை பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ சரியான பதில். அதற்கான ஆதாரம் அல் குர்ஆன்ல 2வது அத்தியாயத்துல 268வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. உங்களை ஷைத்தான் வறுமையை கொண்டு அச்சுறுத்துகின்றான், உங்களுக்கு மானக்கேடானவற்றை ஏவுகின்றான், அல்லாஹ்வே தன்னிடமிருந்து உங்களுக்கு மன்னிப்பையும் அருளையும் வாக்களிக்கின்றான், அல்லாஹ் விசாலமானவன் நன்கறிந்தவன் என்ற செய்தியை பார்க்க முடியுது. முதல் சுற்றுல 3 கேள்விக்கு சரியான பதில் அளித்ததன் மூலமாக டிஎன்டிஜே பப்ளிகேஷன் வழங்கக்கூடிய ஒரு புத்தக கிட்ட இதுவரைக்கும் பரிசாக பெற்றிருக்கிறீங்க. அடுத்த கேள்விக்கு போகலாமா? உங்களுக்கான முதல் சுற்றுல 4வது கேள்வி, புகாரி புத்தகத்தில் மொத்தம் இடம்பெற்றுள்ள ஹதீஸின் எண்ணிக்கை எத்தனை? ஆப்ஷன் ஏ 7536, ஆப்ஷன் பி 7563, ஆப்ஷன் டி 7569, ஆப்ஷன் டி 7080. உங்களுக்கான நேரம் வழங்கப்படுது. ஆப்ஷன் பி 7563. ஆப்ஷன் ஏவா? ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி 7563 சரியான பதில் தானா? சரியான பார்க்கலாமா? தப்பா சொல்லிட்டா ஓட்டி விட்டு போட்டி விட்டு விலகக்கூடிய சூழல் ஏற்பட்டோம். சொன்ன பதில் சரியா என்பதை பார்க்கலாம். மாஷா அல்லாஹ், சரியான பதில் 7563. அது புகாரில இடம்பெற்றுள்ள மொத்த ஹதீசுகள் 7563 என்பதை நம்ம காண முடியுது. ஃபதவுல் பாரி புகாரில ஒரே கருத்துள்ள ஹதீஸ் இடங்களில் இடம்பெற்றிருக்கும். இவ்வாறு திரும்ப திரும்ப வருகின்ற ஹதீசுகளை நீக்கிவிட்டால் புகாரில் உள்ள ஹதீசுகளின் எண்ணிக்கை 2602. இந்த 2602 ஹதீசுகளை படித்தாலே புகாரி முழுவதையும் படித்ததற்கு சமமாகும். புகாரியில் பதிவு செய்யப்பட்டுள்ள முஅல்கானா அறிவிப்பாளர் வரிசை இல்லாத செய்திகள் 1341. இமாம் புகாரியும் இமாம் முஸ்லிம் சேர்ந்து அறிவித்த மொத்த ஹதீசுகள் 2514. மொத்தம் 7563 செய்தி என்பது சரியான பதில். முதல் சுற்றுல 4 கேள்விக்குமே சரியான பதில் அளித்திருக்கிறாங்க. அதன் மூலமாக வென்றிருக்கக்கூடிய பரிசு டிஎன்டிஜே பப்ளிகேஷன் வழங்கக்கூடிய அல் குர்ஆன் தமிழாக்கம் வென்றிருக்கிறாங்க. இதன் மூலமாக அடுத்த சுற்றுக்கு செல்லலாமா? அடுத்த சுற்றுக்கு செல்வதற்கு முன்பாக உங்க பகுதியில தௌஹீத் பிரச்சாரம்லாம் எப்படி சென்று கொண்டிருக்கு, அந்த பிரச்சாரத்துடைய பலன்கள் எவ்வாறு இருக்கு, அதுல ஏதாவது நெகிழ்வூட்டக்கூடிய சம்பவங்கள் ஏதாவது இருக்கா? தௌஹீத் பிரச்சாரம் இன்னைக்கு அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு தமிழகத்துல 30 ஆண்டுகளுக்கு மேலாக நம்ம செய்துட்டு வரோம். அதுல பிரச்சாரம் செய்யும் போது ஒரு நெகிழ்வூட்டக்கூடிய சம்பவங்கள் நம்மளை ரொம்ப கவர்ந்திருக்கும். அது மாதிரி ஏதாவது சம்பவங்கள் சொல்லும் அளவுக்கு இருந்தா சொல்லுங்களேன். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பாஞ்சாய் மாவட்டம் சார்பாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தில் நிறைய பணிகள் நம்ம மார்க்க பணிகள், தாவா பணிகள், சமுதாய பணிகள் செஞ்சுட்டு வரோம். முன்னாடி இருந்ததை விட இப்போதைக்கு நிறையா டெவலப் ஆகிட்டு நிறையா மக்கள் இஸ்லாத்தை ஏற்று வந்துட்டு இருக்கிறாங்க.
நிறைய மக்கள் வந்து தர்கா வழிபாடு இதில் வந்து தாயத்து இதில் இதெல்லாம் மாறி நல்ல ஒரு தேர்வையில் வந்துட்டுருக்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். சரி, அல்ஹம்துலில்லாஹ். இந்த பிரச்சாரத்தை வந்து அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு தமிழகத்தில் சிறந்த முறையில் செய்கிறோம். அதில் பாண்டிச்சேரியும் நல்ல சிறந்த முறையில் செல்கிறது என்பதை பார்க்குறோம். உங்களுக்கான இரண்டாவது சுற்றுல முதல் கேள்வியை பார்க்கலாமா? உங்களுக்கான இரண்டாவது சுற்றுல முதல் கேள்வி, அல்லாஹ்வின் தூதரே, தங்களுக்கு வேத அறிவிப்பு வஹி எப்படி வருகிறது என்று கேள்வி கேட்ட நபி தோழர் யார்? ஆப்ஷன் ஏ ஹாரிஸ் பின் அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் பி ஹாரிஸ் பின் ஷாஹிம் ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் சி ஹாரிஸ் பின் ஹிஷாம் ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் டி ஹாரிஸ் பின் ஷாம் ரலியல்லாஹு அன்ஹு. உங்களுக்கான நேரம் வழங்கப்படுது. இந்த சுற்றுல ஒரு ஆப்ஷன் இருக்கு, 50-50 என்ற ஆப்ஷன். இந்த ஆப்ஷனை பயன்படுத்தினா 2 தவறான பதில்கள் இங்கே ஒளிந்திருக்கக்கூடியது நீக்கப்படும். அந்த நீக்கப்பட்ட இதுல இருந்து 2 வந்து நீங்க தேர்வு செய்யலாம். ஆப்ஷனை பயன்படுத்திட்டா அடுத்தடுத்த கேள்வியில எந்த ஆப்ஷனும் இல்லை. குறித்த நேரத்தில் நாங்களே பதில் சொல்றோம்னா அது உங்களுடைய விருப்பம். 50-50 ஆப்ஷன். 50-50 ஆப்ஷனை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. 2 தவறான பதில்கள் எது என்பதை பார்க்கலாம். ஏ மற்றும் பி வந்து தவறான பதில் என்பதை நீங்க தேர்வு செய்யறது மூலமா, ஆப்ஷனை பார்த்தது மூலமா இருக்கு. இப்போ 2 செய்தி பதில்கள் இருக்கு. ஹாரிஸ் பின் ஹிஷாம், ஹாரிஸ் பின் ஷாம். ஹாரிஸ் பின் ஹிஷாம் ரலியல்லாஹு அன்ஹு. ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி ஹாரிஸ் பின் ஹிஷாம் ரலியல்லாஹு அன்ஹு தான் என்பது சொல்லியிருக்கிறாங்க. சரியான பதிலா என்பதை பார்க்கலாம். மாஷா அல்லாஹ், ஆப்ஷனை பயன்படுத்தி சரியான பதில சொல்லியிருக்கிறாங்க. ஹாரிஸ் பின் ஹிஷாம் தான்றத ஆதாரம் நூல் புகாரில 4863வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. நூல் புகாரில இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், சரியான பதில சொல்லியிருக்கிறீங்க. இந்த சுற்றுல முதல் கேள்விக்கு பதில் சொன்னது மூலமா இதுவரைக்கும் 1000 ரூபாய் வென்றிருக்கிறீங்க. 1000 ரூபாயை தக்க வச்சுட்டு அடுத்த கேள்விக்கு போலாமா? 2000 ரூபாயை வெல்வதற்கான அடுத்த கேள்வி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குழந்தை இப்ராஹிம் அவர்களின் தாயார் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா, மாரியத்துல் கிப்தியா ரலியல்லாஹு அன்ஹா, ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா. உங்களுக்கான நேரம். ஆப்ஷன் சி மாரியத்துல் கிப்தியா. ஆப்ஷன் சி மாரியத்துல் கிப்தியா ரலியல்லாஹு அன்ஹா என்பதை சொல்லியிருக்கிறாங்க. சரியான பதில் தானா என்பதை பார்க்கலாம். மாஷா அல்லாஹ், இரண்டாவது சுற்றுல இரண்டாவது கேள்விக்கும் சரியான பதில சொல்லியிருக்காங்க. இதற்கான ஆதாரம் புகாரில 1303வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அவருடைய குழந்தை இப்ராஹிம் என்பவருடைய தாயார் அவர்கள் சொன்ன பதில் சரியான பதில். அடுத்த கேள்விக்கு போகலாமா? மூன்றாவது சுற்றுல மூன்றாவது கேள்விக்கு செல்வதற்கு முன்பாக ரூபாய் 2000 இதுவரைக்கும் வென்று தக்க வச்சிருக்கீங்க. 3000 ரூபாய்க்கான அடுத்த கேள்வி, அல் ஹதீத் என்ற சூறாவின் அர்த்தம் என்ன? ஆப்ஷன் ஏ இரும்பு, ஆப்ஷன் பி செம்பு, ஆப்ஷன் சி தங்கம், ஆப்ஷன் டி வெள்ளி. உங்களுக்கான நேரம் வழங்கப்பட்டது. ஆப்ஷன் ஏ இரும்பு. ஆப்ஷன் ஏ இரும்பு கரெக்ட் தானா? சரியான பதில் தானா? பார்க்கலாமா? இல்லைன்னா வெளியே போவோம். சரியான பதிலா என்பதை பார்க்கலாம். மாஷா அல்லாஹ், சரியான பதில் இரும்பு என்பதுதான். அத்தியாயம் 57வது அத்தியாயத்துடைய அர்த்தம் வந்து இரும்பு என்பது சரியான பதில். இரண்டாவது சுற்றுல 3 கேள்விக்குமே சரியான பதில அளித்து 3000 ரூபாய் இதுவரைக்கும் வென்றிருக்கிறீங்க. இதுவரைக்கும் போதும் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி விலகி கொள்ளனாலும் கொள்ளலாம், இல்ல மூன்றாவது சுற்றுக்கு நீங்க செல்வதாக இருந்தாலும் செல்லலாம். மூன்றாவது சுற்றுலையும் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. தெரியாத கேள்வி வந்தா தள்ளி விட்டுட்டு வேண்டாம் அடுத்த கேள்விக்கு போகலாமா? மூன்றாவது சுற்றுக்கு கான்பிடன்டோட இருக்கிறாங்க. மூன்றாவது சுற்றுலையும் நாங்க வெல்வோம் அப்படின்ட்டு மூன்றாவது சுற்றில் முதல் கேள்வி
உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நான் அறியாமல் தவறு செய்திருந்தால் என்னை மன்னித்து விடு என்று மரண தருவாயில் யாரிடத்தில் மன்னிப்பு கேட்டார்கள்? ஆப்ஷன் ஏ சௌதா ரலியல்லாஹு அன்ஹா, ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா. ஆப்ஷன் பி ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா. ஆப்ஷன் சி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, சௌதா ரலியல்லாஹு அன்ஹா. ஆப்ஷன் டி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா. உங்களுக்கான நேரம் வழங்கப்பட்டாச்சு. இந்த கேள்வியிலிருந்து வெளியில போயிடலாம், விளக்கிடலாம், வேண்டாம் அப்படின்னு ஒரு ரொம்ப பரபரப்பான ஒரு மசோதா. ஆனா மசோதா நேரம் முடியறதுக்குள்ள பண்ணணும். அதுதான் இந்த போட்டியில நீடிக்க முடியும். வெளியே போயிடுறீங்க, போதும், இது வரைக்கும் வென்ற வரைக்கும் போதும், அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லி இந்த போட்டியை விட்டு விலகுறன்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஆனா எது சரியான பதிலா இருக்கும் அப்படின்னு ஒரு யூகம் செய்யலாம் தானே? ஆப்ஷன் டி சரியா இருந்தா சொல்லியிருக்கலாமேன்ற ஒரு எண்ணம் வரும் தானே? ஆப்ஷன் டி சரியான பதில். முயற்சி செஞ்சிருந்தா முயற்சிக்கு அல்லாஹ் ஒரு பலனை கொடுத்திருப்பான்ல. சரி, இந்த போட்டியில இருந்து விலகுறன்னு முடிவு செஞ்சதுனால இதுவரைக்கும் நாங்க வென்ற அந்த போட்டி தொகை 3000 போதும் அப்படின்ட்டு அவர்களுடைய முடிவாக இருக்கு. அந்த பரிசை வாங்கிட்டு நீங்க மீண்டும் செல்லலாம். அல்லாஹ் உங்களுக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்த பிரார்த்தனை செய்கின்றோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் சஹர் நேர சிறப்பு நிகழ்ச்சி சொல்லுங்கள் வெல்லுங்கள் என்ற இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து 2 சுற்றுக்களை அனைத்துக்கும் பதிலளித்து 3வது சுற்றுல நாங்க போட்டியிலிருந்து விலகிக் கொள்கிறோம் என்ற முடிவோடு இதுவரையும் பெற்ற பரிசு தொகை 3000 வாங்கி கொண்டு செல்கின்றார்கள். ரமலான் மாத சஹர் நேர சிறப்பு நிகழ்ச்சி சொல்லுங்கள் வெல்லுங்கள் மீண்டும் தொடர்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும். ரமலான் மாத சஹர் நேர சிறப்பு நிகழ்ச்சி சொல்லுங்கள் வெல்லுங்கள் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியுடைய விதிமுறைகள் எல்லாம் தெரியும். அப்போ நிகழ்ச்சியுடைய முதல் சுற்றுல முதல் கேள்விக்கு செல்லலாமா? 3 சுற்றுகளாக வழங்கப்படும். அந்த 3 சுற்றுல முதல் சுற்றுல உங்களுக்கான முதல் கேள்வி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பெண்ணிடம் உடல் நலம் விசாரிப்பதற்காக சென்றார்கள்? ஆப்ஷன் ஏ உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா. ஆப்ஷன் பி உம்மு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹா. ஆப்ஷன் சி உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா. ஆப்ஷன் டி உம்மு சாயிப் ரலியல்லாஹு அன்ஹா. உங்களுக்கான நேரம் வழங்கப்பட்டது. ஆப்ஷன் ஏ உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா. ஆப்ஷன் ஏ உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா கரெக்ட் தானா? கரெக்ட். முதல் சுற்று முதல் கேள்வி. சரியா சொன்னா நீடிக்கலாம், தப்பா சொன்னா படிச்சிருக்கோம். இது சம்பந்தமா படிச்சிருக்கோம். இருக்கு. சரியான பதில் ஏ. ஆப்ஷன் ஏ சரியான பதிலா பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ உம்மு சலமா ரலியல்லாஹு என்பது தவறான பதில். ஆதாரம், ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடல் நலிவுற்றிருந்த உம்மு சாயிப் அல்லது உம்முல் முஸையப் என்னும் பெண்ணிடம் உடல் நலம் விசாரிக்க சென்றார்கள். அப்போது உம்மு சாயிபே அல்லது உம்முல் முஸையிபே, உமக்கு என்ன நேர்ந்தது, ஏன் நடுங்கிக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார்கள். முஸ்லீம்ல 5031வது செய்தியாக பார்க்க முடிகிறது. நீங்க சொன்ன பதில் தவறு என்பதனால இந்த போட்டியிலிருந்து நீடிக்க முடியாது. அல்லாஹ் உங்களுடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவதற்கு பிரார்த்தனை செய்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் ரமலான் மாத சஹர் நேர சிறப்பு நிகழ்ச்சி சொல்லுங்கள் வெல்லுங்கள் என்ற கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு தாங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. உங்களுடைய பெயர், எங்கிருந்து வரீங்க? முகமது தன்சில், விழுப்புரம் மாவட்டத்தில். விழுப்புரம் மாவட்டம். சரி, இந்த நிகழ்ச்சியுடைய சொல்லுங்கள் வெல்லுங்கள் கேள்வி பதிலுக்கான நிகழ்ச்சிக்கான விதிமுறைகள் தெரியும் தானே? 3 சுற்றுக்களாக கேள்வி கேட்கப்படும். முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்று. முதல் சுற்றுல 4 கேள்விகள் கேட்கப்படும். 2வது சுற்றுல 2 கேள்விகள் கேட்கப்படும்.
மூன்றாவது சுற்றுல 3 கேள்வி கேட்கப்படும். சரிங்களா? முதல் சுற்றுல முதல் கேள்விக்கு போலாமா? உங்களுக்கான முதல் கேள்வி, அல்லாவின் கை கட்டப்பட்டுள்ளது என்று எந்த சமுதாயத்தினர் கூறினார்கள்? ஆப்ஷன் ஏ கிறிஸ்தவர்கள், ஆப்ஷன் பி இணை வைப்பாளர்கள், ஆப்ஷன் சி நெருப்பு வணங்கிகள், ஆப்ஷன் டி யூதர்கள். உங்களுக்கான நேரம் வழங்கப்படுகிறது. பொறுமையா மசூரா பண்ணி நிதானமா சொல்லலாம், நேரம் இருக்கு. யூதர்கள், ஆப்ஷன் டி யூதர்கள். ஆமா, ஆப்ஷன் டி. சரிதானா? கான்ஃபிடண்டா சொல்றீங்களா? கான்ஃபிடன்ஸ். சரியா இருந்தா அடுத்த கேள்விக்கு போகலாம், இல்லைன்னா வெளியே போகிற சூழல் ஏற்பட்டுரும். கரெக்ட் தானா? அவங்க தான் சொல்லுவாங்க எதுவாகி மகளூவத், அல்லாவுடைய கை கட்டப்பட்டிருக்கு. ஓகே, ஆப்ஷன் டி யூதர்கள் என்பது சரியான பதில். பார்க்கலாம். மாஷா அல்லாஹ். ஆப்ஷன் டி யூதர்கள் என்பது சரியான பதில். அதற்கான ஆதாரம், அல்லாவின் கை கட்டப்பட்டுள்ளது என யூதர்கள் கூறுகின்றனர். அல் குர்ஆன்ல 5வது அத்தியாயத்துல 64வது வசனமாக செய்தி இருக்கின்றது. அதற்கான ஆதாரம் சரியாக இருக்கு. சரியான பதிலை சொல்லி முதல் சுற்றுல 2வது கேள்விக்கு செல்வதற்கு முன்பாக சத்திய முழக்கம் மற்றும் நடுநிலை சமுதாயத்துடைய ஒருவர் சந்தாவை வென்றிருக்கிறீங்க. அடுத்த கேள்வி, நயவஞ்சகனாகவும் இருந்து கொண்டு குர்ஆனை ஓதாமல் இருப்பவனுக்கு உதாரணம் என்ன? ஆப்ஷன் ஏ குமட்டிக்காய், ஆப்ஷன் பி பாவற்காய், ஆப்ஷன் சி கோவக்காய், ஆப்ஷன் டி அத்திக்காய். உங்களுக்கான நேரம் வழங்கப்பட்டாச்சு. ஆப்ஷன் ஏ குமட்டிக்காய். ஆப்ஷன் ஏ குமட்டிக்காய். நேரம் இருக்க மசூரா பண்ணிக்கலாமா? படிச்சிருக்கோம், மசூரா பண்ணி தான் சொல்லுவோம். சரி, படிச்சிருக்கோம். தெரியும், படிச்சதுல ஞாபகம் இருக்கு. ஆமா. ஆப்ஷன் ஏ குமட்டிக்காய் என்பது சரியான பதில்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். மாஷா அல்லாஹ், சரியான பதில். 2வது கேள்விக்கும் சரியான பதிலை சொல்லி இருக்கீங்க. குமட்டிக்காய் என்பது அதற்கான ஆதாரம். நயவஞ்சகனாகவும் இருந்து கொண்டு குர்ஆனையும் ஓதாமல் இருப்பவனின் நிலையானது குமட்டிக்காயின் நிலையை ஒத்திருக்கிறது. அதற்கு வாசனையும் கிடையாது, சுவையோ கசப்பு. முஸ்லீம்ல 1461 செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. சரியான பதிலை சொல்லி இதுவரைக்கும் ரியாது சாலிஹின் என்ற புத்தகத்தை பரிசாக வென்றிருக்கிறாங்க. உங்களுக்கான 3வது கேள்வி, வேதத்தை மக்களுக்காக நாம் தெளிவுபடுத்திய பின்னர் நாம் அருளிய தெளிவான சான்றுகளையும் நேர் வழிகளையும் மறைப்பவர்களை யாரெல்லாம் சபிக்கிறார்கள்? ஆப்ஷன் ஏ அல்லாஹ் வானவர்கள், ஆப்ஷன் பி அல்லாஹ் தூதர்கள், ஆப்ஷன் சி வானவர்கள் தூதர்கள், ஆப்ஷன் டி அல்லாஹ் நல்லடியார்கள். உங்களுக்கான நேரம் வழங்கப்பட்டாச்சு. ஏ ஆப்ஷன் தான். நேரம் இருக்கு, நிதானமா மசூரா பண்ணி சொல்லலாம். தப்பா சொல்லிட்டா வெளியே போற சூழல் ஏற்பட்டு விடும். ஆப்ஷன் ஏ அல்லாஹ் வானவர்கள். ஆப்ஷன் ஏ அல்லாஹ் வானவர்கள். சரிதானா? நேரம் இருக்கு, டைம் இருக்கு. அல்லாஹ் வானவர்கள். வானவர்கள் தான். ஆப்ஷன் ஏ அல்லாஹ் வானவர்கள் என்பதை தேர்வு செஞ்சிருக்காங்க. சரியா என்பதை பார்க்கலாம். மாஷா அல்லாஹ், சரியான பதில் அளித்திருக்காங்க. அதற்கான ஆதாரம் 2வது அத்தியாயத்தில் 59வது வசனமாகவும் 160வது வசனமாகவும் பார்க்க முடிகிறது. நாம் அருளிய தெளிவான சான்றுகளின் நேர்வழியும் வேதத்தில் மக்களுக்கு நாம் தெளிவாக்கிய பிறகு யார் மறைக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் சபிக்கிறான். சபிப்பதற்கு உரிமையுடைய வானவர்களும் சபிப்பார்கள் என்ற வசனத்தை பார்க்க முடியுது. முதல் சுற்றுல 3 கேள்விக்கும் சரியான பதில் அளித்து TNTJ பப்ளிகேஷன் வழங்கக்கூடிய ஒரு புத்தக கிட்ட இதுவரைக்கும் வென்றிருக்கிறீங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹ்